குட் மார்னிங் டு ஆல். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ என்னென்னா ஒரு ஆர்டர் ஃபைனைட் குரூப்பாக இருக்குது, அதுக்கு ஸ்மால் ஆர்டர் இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எத்தனை குரூப்ஸ் இருக்கும் அப் டு ஐசோமார்ப்ஸ், சரிங்களா? அப் டு ஐசோமார்ப்ஸ்னு என்ன அர்த்தம்னா டூ குரூப்ஸ் ஆர் செட் டு பி ஐசோமார்பிக், தே ஹேவ் சேம் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி நீங்கள் அந்த ஹோம் மார்க்ஸும் 1 1 ஆன்ட்டுலாம் அதுக்குள்ளேயே வந்துடும், சரிங்களா? They have same structure, algebraic structure, not geometric structure. Two groups are said to be isomorphic if they have same algebraic structure. Definition is over. ஸோ எங்கே நீங்கள் இன்டர்வியூ போனாலும் இந்த கொஸ்டின் தான், அதை மட்டும் சொன்னாலே போதும், அதிலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஒரு சிலர் தெரியாதவங்க தான் அந்த டெஃபினிஷன் அது இதெல்லாம் சொல்லி வரும். அதுக்கப்புறம் வாட் இஸ் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சொல்லிக்கலாம், சரிங்களா? ரைட். வாட் ஆர் த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர், அதான் இங்கே அதான் இங்கே கொஸ்டின் மார்க். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சில அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சரை நான் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா பாருங்கள், ஆக்சுவலாக அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆயிடுச்சு, இது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். என்னென்னா சம் தெரியுதுன்னு பாருங்கள். என்னென்னா சம் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி, அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? ஸோ கார்டினாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து கார்டினாலிட்டின்னு அர்த்தம்னா அந்த ரெண்டு குரூப் வந்து ஃபைனைட்டாக இருக்கா, இன்ஃபனைட்டாக இருக்கா, கவுண்டபிள் இன்ஃபனைட்டா, அன்கவுண்டபிளாக, அந்த மாதிரி கார்டினாலிட்டியாக ரெண்டு செட்டு, அந்த ரெண்டு குரூப்போட கார்டினாலிட்டி கம்பேரிஷன். நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் வந்து ரெண்டு குரூப்ஸுக்கு இடையில் எபிலியன் குரூப்ஸான்னு செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் நான் எபிலியன் குரூப்ஸ், சைக்ளிக், நான் சைக்ளிக், சிம்பிள், நான் சிம்பிள். அப்புறம் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த குரூப்பில் இவ்வளோ ஆர்டரில் இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் இங்கே சேமாக இருக்கணும். அப்புறம் அடுத்து வந்து இது, அப்புறம் ஒரு முக்கியமானது என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ். ஸோ இதுக்கு எத்தனை சப் குரூப், அதுக்கு அத்தனை சப் குரூப், நார்மல் சப் குரூப்ஸ், சைக்ளிக் சப் குரூப்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். அப்புறம் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதியிருப்போம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பை இஸ் ஹோமோசம், பைங்கிறது ஹோமோசமாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஃபைனைட் குரூப்பாக இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட், இதுதான் இங்கே எழுதியிருப்போம். இது ஹோமோமார்ப்ஸ் இந்த கண்டிஷன் வரும், ஐசோமார்ப்ஸத்துக்கு ஈக்குவாலிட்டி வரணும், சரிங்களா? அதுதான் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? ஸோ அதாவது ஆர்டர், இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் இவ்வளோனா இதோட இமேஜ் என்னது, அதுக்கும் அது சேம் ஆர்டர் இருக்கணும். ஸோ ஐசோமார்ப்ஸ் ப்ரிசர்வ் ஆர்டர், சரிங்களா? அடுத்து இந்த இருக்குல்ல, இப்போது பை ஆஃப் சென்டர் ஆஃப் ஜியோட இமேஜும் இது ஒரு சப் குரூப், இதோட இமேஜாக இருக்கணும், சென்டர் ஆஃப் ஜி பார், ரைட்டுங்களா? அப்புறம் ஐசோமார்பிக் இமேஜ் ஆஃப் சப் குரூப்பாக இருக்கணும். அதுமாதிரி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் சப் குரூப் இஸ் ஆல்வேஸ் சப், இந்த மாதிரி உள்ள சம் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தான் எழுதியிருக்கும், அதுமாதிரி நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ரெண்டு குரூப்பை தான் நம்ம இந்த ஐசோமார்ப்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? ரைட். இப்போ நேரடியாக கண்டென்ட் எழுதுவோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னு பாருங்கள். ரைட். ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போது இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான தியரத்தை நம்ம இது பண்ண போகிறோம். என்ன தியரம்னா, நம்ம ஃபைனைட் எபிலியன் குரூப்பை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், சரிங்களா? ஆல்ரெடி நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ என்னென்னா ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ், ஒரு ஒரு குரூப் வந்து ஃபைனைட்டாக இருக்குது, அது எபிலியன் குரூப்பாக இருந்தால் இட் கேன் பி ரிட்டன் அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் சப் குரூப்ஸ் எழுத முடியும். ஸோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். ஆக்சுவலாக குரூப் தியரியில் லாஸ்ட் கண்டென்ட் அதான் வரும். சைலோஸ் தியரத்துக்கு அப்புறம் லாஸ்ட் கண்டென்ட் வந்து குரூப் தியரி வந்து எண்ட் ஆகிற பிளேஸ் இதுதான், அதாவது எம்எஸ்சி லெவலில், சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூட்டி எம்எஸ்சி லெவலில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்பில் ஸ்டாப் ஆகும், சரிங்களா? ரைட். குரூப் தியரி, சரி. இப்போ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன், ஓகேங்களா? இப்போ அது ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ், அது ஒரு. இப்போ நம்ம அடுத்து என்னென்னா நம்பர் ஆஃப், இப்போ ஜிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிறேன், P1 alpha 1, P2 alpha 2, இந்த ப்ராடக்ட் PK alpha K. ஸோ எப்போல்லாம் இப்படி எழுதுகிறோமோ அப்போல்லாம் இந்த ப்ரைம் நம்பர்ஸ்னு அர்த்தம், பேஸ் வந்து டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ரைட்டுங்களா? ஸோ அது நீங்கள் வந்து எப்பயுமே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், டிஸ்டிங்க்டாக இருக்கணும், சரிங்களா? ரைட். என் வந்து இது மாதிரி ஆச்சு. இப்போ இதோட ஃபைனைட் ஆர்டர் அப்படி இருந்துச்சுன்னா இது எபிலியன். ஸோ இது எபிலியன் குரூப்பு இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் abelian groups of order this n up to isomorphs.
அப் டு ஐசோமார்பிக் சொன்னால் ஸோ இந்த குரூப் இருக்கா, இந்த ஆர்டரில் கார்டினாலிட்டி சேமாக இருக்கணும். கார்டினாலிட்டி சேமாகவும் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கிற மாதிரி எத்தனை எபிலியன் குரூப்ஸ் இருக்கும், அதான் கான்செப்ட். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெண்டு பர்சன் இருக்காங்க, ரெண்டு பேர் சேமாக இருக்காங்க. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் சேம்னா ரெண்டு பேரும் வேறு கிடையாது, ஒன்று தான். சரிங்களா? அதே 3 பேர் எடுத்துக்கோ, 3 பேருக்கு சேம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ 3 பேருக்கு ஒருத்தர் தான். ஓகேங்களா? சப்போஸ் இது இந்தியாவில் உள்ள எல்லா பேரோட அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்தால் இந்தியாவில் அவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது, இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ரைட். ஸோ நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் n வந்து அப் டு ஐசோமார்பிக் என்ன வரும்னா, இதை வந்து இப்படி எழுதிப்போம். இது வந்து ப்ரைம் நம்பர் P ஆஃப் ஆல்ஃபா 1, இந்த கேபிட்டல் P ஆல்ஃபா 1, கேபிட்டல் P ஆல்ஃபா 2, கேபிட்டல் P ஆல்ஃபா K. Pங்கிறது பார்ட்டிஷன், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் ஆல்ஃபா 1, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் ஆல்ஃபா 1. இது நம்ம இதில் சொல்கிறது தான், பெர்முடேஷன் குரூப்பில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா P ஆஃப் என்னன்னு தான் என்னோட நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள் பாருங்கள். P ஆஃப் 1, ஒன்னோட பார்ட்டிஷன், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 1 is 1, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 2 is 2, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 3 is 3, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 4 is 5. இதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அது நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்போம் 5 எப்படி பண்ணலான்ட்டு. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ ஆர்டரில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சப் குரூப் இருக்குது, இதை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அல்ஜிப்ராவில். சரி, குரூப் தியரியில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து P5 வந்து என்ன வரும்னா, P5 P6 வரிசையாக எழுதிக்குவோம். ஸோ நான் குரூப் தியரி படித்தோன்னே நான் படிக்கிற ரிசல்ட் இதுதான். சரிங்களா? இது தெரியுது, நிறைய இடத்துல வரும். இப்போ இது தெரியல, அங்கே அவ்வளோதான். ஸோ 10 வரைக்கும் நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் யாராக இருந்தாலும். ரைட். இப்போது இதில் என்ன, ஒன்னோட பார்ட்டிஷன் ஒன்று தான் ஒரே ஒரு பார்ட்டிஷன். 2 வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், செகண்ட் ப்ரைம் நம்பர், தேர்ட் ப்ரைம் நம்பர், அடுத்து ஃபோர்த்து ப்ரைம் நம்பர். அடுத்து என்ன வரும்னா 11 வரைக்கும் கன்செக்யூட்டிவாக ப்ரைம் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா 13 ப்ரைம் நம்பர் வராது. இந்த இடத்துல 13 எக்ஸ்பெக்ட் பண்ணணும், 13 வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு காம்போசிட் நம்பர் ஃபஸ்ட்டு முறையாக வரும். அது யாருன்னா 15. ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் அந்த இடத்துல வரும். இது என்னது 15. ஓகேங்களா? ஸோ அப்படி இதோட ஓகேங்களா, அப்படி நான் வச்சுக்கணும். 13 வராது, 13ஓட நெக்ஸ்ட்டு இப்போ 5 இருக்கா, 5 + 2 7. இப்போ வாங்க 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 13, 11, 11 + 3 13 வராது, 13 + 2 15. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படியோ ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த 5 ஆக்சுவலாக நான் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினலாக அது பண்ணணும். சரிங்களா? நான் வந்து இப்படி தான் ஞாபகம் வைப்பேன். 5 + 7 + 15 எவ்வளோ வரும், 22 நான் காப்பி பண்ணிக்குவேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவோன்னா, அதே மாதிரி வழக்கம் போல் இந்த 8 + 22 என்ன பண்ணிக்குவேன், 13 வரும். அப்படியே நான் எழுதிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, இந்த 60 எப்படி 30 எப்படி 6 5 7 பிரிச்சுக்கலாமா? 30 எப்படி பிரிச்சுக்கலாம்? ஓகே. 30 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், 42 420 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 420 30 420 420ங்கிற அந்த இதை ஞாபகம் வச்சுட்டு அந்த 0 கட் பண்ணிடுவேன். 420 ஞாபகம் வச்சுட்டு 0 கட் பண்ணிவிட்டு 42 நான் எழுதிக்குவேன். சரிங்களா? ரைட். அடுத்து P11 என்ன வரும்னா 56 வரும். சரி, 10 வரைக்கும் போதும், கொஞ்சம் எழுதிக்குவேன். P12 வந்து ஆக்சுவலாக இது வந்து ராமானுஜம் தான் இதுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்தது. ஆக்சுவலாக அது ஃபார்முலா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, டேரெக்டாக எழுதியாச்சு. 101. P14 வந்து 135. P15 வந்து 176. ஸோ இவ்வளோ தான். ஆக்சுவலாக நம்ம 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுக்கு அப்புறம்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலாக மேக்ஸிமம் அது 5க்குள்ளேயே முடிச்சுருவாங்க, இருந்தாலும் 10 வரைக்கும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு இதுவே கொஸ்டினாக செட் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ரைட். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ எப்படி பண்ண போகிறோம்? வெரி சிம்பிள். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 100ல் எத்தனை நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100 10 ஸ்கொயர் பிரிச்சுக்குவோமா? அப்போ 2 × 5 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போது 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போது இங்கே 2 வந்துருக்கா? அப்போ இது அப்ளை பண்ணணும் வரும். நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 100 வந்து P2 × P2. P2ன்னு அர்த்தம்
2 into 2 4. இப்போ there are 4 abelian groups of order 100. ஓகேங்களா? வேறு என்ன வச்சுக்கலாம்? 125 வச்சுக்குமா? 125 abelian group of order 125 5/3 பிரிச்சுக்கலாம். அப்போது நம்பர் ஆஃப் abelian groups of order 125 வந்து P3 அர்த்தம் 3. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். சப்போஸ் ஒரு குரூப்போட abelian group of order 2/3 3/5 5/2 இப்படி 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் abelian groups of order n அது என்ன வரும்னா P3 P5 P2 P/1 சரிங்களா? அவ்வளோதான். P3 என்ன இருக்கும்? 3 P5னா 7 P2னா 2 1. அப்போ ஆன்சர் வந்து 42 வருதா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். சரி, கேட்டிருக்காங்க சரிங்களா? சிஎஸ்சிஆர் என்பிஎஸ்சி கேட்ட எக்ஸாமில் அதுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இந்த தேரம் அப்புறம் இன்னொரு தேரம் ஒன்று வரும். இப்போ செட்டு இப்போ எம்மும் என்ன ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் அண்ட் ஒன்லி செட் எம்என் இஸ் ஐசோமார்பிக் டு செட்டம் செட் எம். இந்த இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செட்டு எம்பிக்யூ இப்படி வச்சுக்குவோம். திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு செட்டம் கிராஸ் செட் பி கிராஸ் செட் கியூ. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் m, j, I, j there are relatively prime. சரிங்களா? ஸோ ஏதாவது இப்படி வச்சுக்கோம். I, j relatively prime. அது ஆக்சுவலாக இது எந்த ரெண்டு இது எடுத்தாலும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். I not equal j. ஸோ I, j is equal to I, j belongs to P, Q, R. சரிங்களா? ஸோ அதாவது எந்த ரெண்டு இது எடுத்தாலும் அது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதை தான் யூஸ் பண்ணி இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள். இப்போது எபிலியன் குரூப்ஸ் தான் ஃபஸ்ட்டு எபிலியன் குரூப் இந்த இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். எபிலியன் குரூப்ஸ் வந்து என்ன ஒரு ஃபஸ்ட்டு எபிலியனை முடிச்சுட்டு அப்புறம் நான் எபிலியன் வருவோம். ஸோ இப்போ ஆர்டர் 1ல் நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? 1க்கு பார்ட்டிஷன் 1 தான். எபிலியன் குரூப்ஸ் ஆர்டர் 2ல் என்ன இருக்கும்? P. ஏன்னா 2 வந்து 2/1 எழுதிக்கலாம். 2 வந்து 2/1 எழுதிக்குமா? அப்போ P(1) வந்துடும். இதுதான் P(1). அடுத்து 3 3/1 எழுதுவோமா? அப்போ P(1) is 1. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2² எழுதிக்கலாம். 4 வந்து 2² எழுதிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் வரும் P2 தான் இது 2. 5 எப்படி எழுதிக்கலாம்? 5/1 எழுதிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் வந்து 1. 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதணும்? அதாவது 2/1 3/1 P(1) into P(1). therefore 1 into 1 is 1. அதை இங்கே எழுதியிருக்கிறோம். 7 வந்து 7/1 எழுதலாம். அதான் P(1). 8 எப்படி எழுதலாம்? 2/3ன்னு மாற்றிக்கலாம். அப்போ P(3) என்ன வரும்? P(3) வந்து 3 வந்துடும். சரிங்களா? அடுத்து 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் P(2)ங்கிறது 2. 10 வந்து 2 into 5 எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? P(1) into P(1). இப்போ 1 into 1 வந்து 1ன்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 11னா 11/1 எழுதிக்கலாம். அப்போது P(1). 12 எப்படி எழுதிக்கலாம்? 4 3s are 2² into 3. அதாவது P(2) into P(1). therefore இது 2 into 1 வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 13க்கு சேம். 14க்கு வந்து 2 into 7 பிரிச்சுக்குவோமா? ஸோ 2/1 P(1) ஸோ 1. இதை 3 into 5 P(1) 1. 16னா 2/4 பிரிப்போம். அதாவது திஸ் இஸ் வாட் P(4). ஓகேங்களா? அதே மாதிரி 17க்கும் அதே மாதிரி 1. ஸோ 18 எப்படி எழுதிக்கலாம்? 9². 18னா 2 into 9 அப்போ 2 into 3². அப்போ P(2) into P(3)ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 19/1 எழுதிக்கலாம். 20 5 4s are 4னா 2² into 5. ஸோ அப்படி எழுதியாச்சு. இதை வந்து 3 into 7 எழுதிக்கலாம். P(1) into P(1). சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணால் இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ்க்கு இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
சில நேரம் அது கேட்பாங்க, சில நேரம் அது என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னு கேட்கும்போது செட் 1 இந்த தேர்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ செட் 2னா 1 இதனே சைக்கிளிக் குரூப் தானே, சைக்கிளிக் குரூப், அதனால் செட் 2 இது ப்ரைம் ஆர்டர். ஸோ அதான் வரப்போகுது. செட் இது இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது ப்ரைம் ஆர்டர் கிடையாது. ப்ரைம் ஆர்டர் வரும்போது நம்ம இந்த இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன வரும்? 2க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது. சரிங்களா? 2க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம் வராது. அதனால் இது ரெண்டு வேறு வேறையாக ட்ரீட் பண்ணணும். ஓகே, அதை 4 2 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஜிசிடி 1 வராதெல்லாம் இன்னொரு ஏபிலியன் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? 4 2 × 2ன்னு பிரிக்க முடியுமா? ஸோ அது ஒரு இது நான் ஐசோமார்பிக்காக இது ரெண்டு சேமாக இல்லாத ஒரு குரூப்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? இது ப்ரைம்னால அப்போ செட் 5 வந்துடும். 6 2 × 3. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஜிசிடி ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறதுனால இது ரெண்டும் சேம்னு வந்துடும். ஓகேங்களா? அதனால் செட் 2 × செட் 2 × செட் 3 வராது. ஏன்னா இது ரெண்டு ஐசோமார்பிக். கரெக்டுங்களா? இது ரெண்டும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது ஜிசிடி 1 கிடையாது, 2. அதனால் இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ இதோட ஜிசிடி 1. அப்போ இது ரெண்டும் சேம் குரூப்ஸ். இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ப்ரைம் பண்ணாலும் அதான் வரப்போகுது. செட் 8 பாருங்கள் என்ன வரும்? செட் 8னா இப்போ ஒன்று செட் 8 வந்துருமா? இப்போ 2ம் 4ம் இப்போ 8 எப்படி பிரிக்கலாம்? 2 × 4ன்னு பிரிக்கலாம். 2 × 4ன்னு பிரிக்கும்போது இது ரெண்டு இந்த ஜிசிடி 1 இல்லை. அப்போது இது ரெண்டு வேறு வேறேன்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டிருக்கோம். திஸ் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? அதே மாதிரி 4 2 × 2ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இதெல்லாம் என்னது ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது. அப்போ 3 வேறு எதுவும் இருக்காது. சரிங்களா? ஸோ 8 இந்த பார்ட்டிஷன் பண்ண முடியும். 8 இந்த ஆர்டர்லாம் பிரிக்க முடியும். வேறு எப்படியும் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் இருக்க முடியும். ஸோ அப்போது 3 ஏபிலியன் குரூப்ஸ் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 8ல். 9ல் ஆமாம் 9ல் செட் 3 செட் 9 9 3 × 3ன்னு பிரிக்கலாம். 3க்கு ஜிசிடி 1 இல்லை. அப்போது இது ரெண்டு வேறு வேறேன்னு வந்துடும். ஓகேங்களா? செட் 10 செட் 2 × செட் 5 பிரிக்க முடியாது. ஏன்னா 2க்கும் 5க்கும் ஜிசிடி 1. அப்போது அதுவும் இது சேம்னு வந்துடும். செட் 11. ஓகேவா? 12 பாருங்கள். 12 செட் 12 வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணுறோம்னா இப்போ 2 × 6ன்னு பிரிப்போம். 2க்கு 6ம் ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது. அப்போ இது ரெண்டு வேறு வேறேன்னு வந்துடும். வேறு எப்படியும் பிரிக்க முடியாது. 4 3ன்னு பிரிக்க முடியாது. ஏன்னா 4க்கும் 3க்கும் ஜிசிடி 1. அப்போ அந்த இது எடுத்தால் கூட அது இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் அதை பிரிக்க முடியாது. சரிங்களா? ரைட். செட் இது ப்ரைம் நம்பர். இது ஆக்சுவலாக என்னென்னா ஆர்டர் 14. ஆமாம், ஆர்டர் 14ல் ஆமாம். ஆனால் 2 × 7 பிரிப்பீங்க. ரிலேட்டிவ்லி ப்ரைம்னால அதுவும் இதுவும் சேம்னு வந்துடும். 3 × 5 ஜிசிடி 1னால அதுவும் இதுவும் சேம்னு வந்துடும். இங்கே இதை எப்படி பிரிக்கலாம்னா 16 இப்போ செட் 16 எப்படி பிரிக்கலாம்? 2 × 8ன்னு பிரிக்கலாம். ஜிசிடி 1 இல்லை. அப்போ ரெண்டு வேறு எப்படி பிரிக்கலாம்? 4 × 4 பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜிசிடி 1 இல்லாத காம்பினேஷன்ஸ். சரிங்களா? அப்போ மொத்தம் ஆர்டர் 16ல் 5 ஏபிலியன் குரூப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ சிமிலர்லி 17 18 19 20 21. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஏபிலியன் குரூப்ஸ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான நோட்ஸ். ஸோ ஏபிலியன் குரூப்ஸ்க்கு நம்ம எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இது இப்படி எழுதுகிறோம்னா இப்போ இது ரெண்டு ஐசோமார்பிக்கான்னு கேட்பாங்க கொஸ்டினில். ஸோ நான் ஐசோமார்பிக் அதான் எழுதுகிறோம். இப்போ இந்த மூணுமே வேறு 3மே நான் ஏபிலியன் குரூப்ஸ், 3 வேறு. சார் 3மே ஏபிலியன் குரூப்ஸ். பட் என்னது இதோட அல்ஜிபிக் ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்குது. அப்போ 3 வேறேன்னு வரும். 1 வேறேன்னு வரும். சரிங்களா? அதுக்காக இந்த கொஸ்டின். இது ரெண்டு ஐசோமார்பிக் கிடையாது. இது ரெண்டுக்கு ஐசோமார்பிக் கொடுக்க முடியாது. இது ரெண்டுக்கு ஐசோமார்பிக் கொடுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் கொடுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு இங்கே ஒரு 5 பேர் எந்த 2 பேருக்கு இடையில நம்ம ஐசோமார்பிக் கொடுக்கவே முடியாது. அல்ஜிபிக் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் அந்த இடத்துல மீனிங். கரெக்டாக அதுக்காக தான் நான் கொடுத்தது. ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஐசோமார்பிக் கொடுக்க முடியாது. ஸோ அல்ஜிபிக் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ சேம். சரிங்களா? இந்த கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்போது நம்பர் ஆஃப் ஏபிலியன் குரூப்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அப்போ ஆர்டர் 21 வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பண்ணல. அது ஆக்சுவலாக போகும். அது போக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம அதான் ஸ்மால் ஆர்டர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்டைன் நீங்கள் இந்த புக்கு பார்த்தது டுமிட் ஃபுட் புக்கில் இதை பற்றி தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் புரியாத ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. நான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிலியன் நான் ஏபிலியன் ஸ்மால் ஆர்டர்னு சொல்லி இங்கே நிறையா குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை தான் நான் இங்கே கொஞ்சம் இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அங்கங்கே எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இது இந்த புக்கில் இருக்கும். டுமிட் ஃபுட்டில் இது இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக
குரூப் தியரினாலே நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். அப்போது எபிலியன் குரூப்ஸோட கிளாஸிஃபிகேஷன் ஓவர். இப்போ நான் எபிலியனுக்கு வருவோம். ஸோ நான் எபிலியன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? இப்போது நான் எபிலியன் பார்க்கணும். இப்போ இது ஆர்டர் 1. ஸோ அதனால் ஐடென்டிட்டி அது எபிலியன் ஆயிரும். அதனால் இது இந்த இடத்துல வராது. செட் 2 இது ப்ரைம் ஸோ சைக்ளிக். ஸோ ப்ரைம் ஆர்டர் சைக்ளிக், அதனால் நான் எபிலியன். இது எபிலியன், அதனால் நான் எபிலியன் வராது. ப்ரைம் ஆர்டர் வராது. இது பாருங்கள், இது பி ஸ்கொயர். இது என்னது? ப்ரைம் ஆர்டர் வந்து என்னன்னு பாருங்கள், பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் ஆர்டரில் இருக்கக்குள்ள எபிலியன் குரூப்பாக இருக்கும், நான் எபிலியன் வராது. அதனால் இங்கே தெர் இஸ் நோ. ஓகேங்களா? இது ப்ரைம் ஆர்டர்னால ப்ரைம் ஆர்டர் ஃபுல்லாக சைக்கிளிக்காக இருக்கும், எபிலியனாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நான் எபிலியன் வரவே வராது. செட் 6 எடுக்கும்போது நம்ம இது ஒன்று வரும். ஃபஸ்ட்டு நமக்கு நான் எபிலியன் குரூப் வந்து ஸ்மால் ஆர்டரில் இருக்கக்கூடியது S3 தான். ஸ்மாலஸ்ட்டு நான் எபிலியன் குரூப்ஸ் வந்து S3ன்னு சொல்லுவோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ரைட். அடுத்து 7 இது ப்ரைம் ஆர்டர்னால அது எபிலியனாக இருக்கும், நான் எபிலியன் வராது. செட் 8ல் வரும். செட் 8ல் வந்து ஆக்சுவலாக இதை ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நம்பர் ஆஃப் அதாவது ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 வாட் இஸ் தட்னா S3 போட்டாலும் சரி தான், அல்லது D3 போட்டால், ஏன்னா ரெண்டு ஐசோமார்பிக்காக இருக்கும். S3யும் D3 ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றே ஒன்று தான். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. S3 நம்பர் ஆஃப் S3 தான் ஸ்மாலஸ்ட்டு நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. S3ன்னு சொன்னாலும் ஒன்று தான், D3ன்னு சொன்னாலும் ஒன்று. ஏன்னா அது அவங்க 2 பேரும் ஐசோமார்பிக். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஆர்டர் 8 ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டர் 8ல் மொத்தம் எத்தனை குரூப் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 5 சொல்லணும். எத்தனை எபிலியன் எபிலியன் கேட்டாங்கன்னா 3 சொல்லணும். எத்தனை நான் எபிலியன் கேட்டாங்கன்னா 2 தான் சொல்லணும். அந்த 2 யாருன்னா Q8 குவாட்டர்னியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 8, அப்புறம் டயஹெட்ரல் குரூப் ஆர்டர் 6. ஸோ இந்த 2 குரூப் தான் நான் எபிலியன் ஆர்டர் 8ல் இருக்கக்கூடிய குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ MCQவில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தால் அந்த கொஸ்டினுக்கே ஒரு அளவு வரும். சரிங்களா? ரைட். அடுத்து 9 வந்து இது பி ஸ்கொயர். இது வந்து ப்ரைம் ஆர்டர் பி ஸ்கொயர், அதாவது எபிலியனாக இருக்கும், அது இங்கே வராது. இது ஆக்சுவலாக இது என்ன வரும்னா, இது ஆக்சுவலாக இங்கே வந்து இது வந்துருச்சா, இது D5 வரும். எப்போனா ஈவன் ஆர்டர் ஃபுல்லாக டயகட்ரல் வரும். ஈவன் ஆர்டரில் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஈவன் ஆர்டர் வரும் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டயகட்ரல் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ எங்கெல்லாம் ஈவன் ஆர்டர் வருதோ அங்கெல்லாம் இந்த டயகட்ரல் வந்து ஒரு நான் எபிலியனாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 2024ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு நான் எபிலியன். ஸோ இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ யாருன்னா, சரிங்களா, ஆக்சுவலாக ஆர்டர் வந்து 2024 இருக்கிற மாதிரி ஒரு நான் எபிலியன் குரூப் இருக்கும். அது யாருன்னா D1012. சரிங்களா? கண்டிப்பாக ஈவன் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு நான் எபிலியன் குரூப் ஆல்வேஸ் இருக்கும். அது போக வேறு எது இருக்குமா இல்லையான்னு நம்ம தேடணும். சரிங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆர்டர் இந்த ஸ்மாலஸ்ட் ஆர்டருக்கு அப்புறம். சரிங்களா? ஆக்சுவலாக DN வந்து ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து பி ஸ்கொயர், அது எபிலியன் இருக்கும், நான் எபிலியன் வராது. அதுமாரி சொன்ன மாதிரி ஈவன் ஆர்டர்னால D5 வந்து இருக்கும். அது இப்போ வேறு எதுவும் இருக்காது, நான் வச்சுக்கோங்க. இது ப்ரைம் ஆர்டர் இருக்காது. இது பாருங்கள், ஆர்டர் 12 தான் ஒரு முக்கியமானது. இதுதான் ஆக்சுவலாக இது மாதிரி தான் கேட்பாங்க. ஆர்டர் 12 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குரூப். இந்த 12 பற்றி ஒரு கம்ப்ளீட் கிளாஸிஃபிகேஷன் கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டர் 8ல் இதோட கம்ப்ளீட் கேரக்டரைசேஷன் தெரியும். சப் குரூப், நார்மல் சப் குரூப், எபிலியன்ஸ் எல்லாமே தெரியும். சப் குரூப்ஸ், நார்மல் சப் குரூப்ஸ், எல்லாமே தெரியும். ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி A4, D6 இது என்னென்னா செமி டைரக்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. செமி டைரக்ட் ப்ராடக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் டைரக்ட் ப்ராடக்ட் நடத்தும்போது நான் அதுக்கப்புறம் அதை சொல்லுவேன். இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட், எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட், அப்புறம் செமி ப்ராடக்ட்னு ஒன்று வரும். ஸோ இது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் என்னது, இந்த 3 குரூப்ஸ் இருக்கும். 3 வந்து நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 12ல். சரிங்களா? மொத்தம் 5 இருக்குது. சரிங்களா? அப்புறம் இது வந்து ப்ரைம் ஆர்டர்லாம் இங்கே இருக்காது. இது வந்து என்னென்னா இது மட்டும் தான் இருக்கும். D7 இருக்கும். இங்கே எதுவுமே, ஏன்னா சைக்கிளிக். ஏன் சைக்கிளிக்னா
ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 எடுத்தாச்சு. இது சைக்கிளிக்காக இருக்கும். என்னதுன்னா இதை 3 × 5 பிரிச்சுக்கலாமா? ஸோ ஒரு தியரம் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஜி PQ, P less than Q, P if P does not divides Q minus 1, then G cyclicன்னு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ P3 does not divides 4, therefore G is cyclic. Any cyclic is abelian, therefore G is abelian ஆயிரும். இப்போ ஆர்டர் 15 இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸுமே என்னது சைக்கிளிக்காகவும் இருக்கும், சைக்கிளிக்காக இருக்கும். அதனால் அது எபிலியனாக இருக்கும். இப்போ நான் எபிலியனில் ஆர்டர் 15 இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அப்போ அந்த தியரத்தோட இம்பார்ட்டன்ஸும் அந்த இடத்துல வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னு வருது சைலோஸ் தியரத்தில் வந்து வருவோம். சரிங்களா? ரைட். இப்போ ஆர்டர் 16 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் 16 அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாட் லிஸ்டட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குரூப்ஸ்லாம். சரிங்களா? அதை பற்றிலாம் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு எத்தனை இருக்குப்பட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை இருக்குன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா 9 குரூப்ஸ் இருக்கும். ஆர்டர் 16 there are 9 நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்கும். சரிங்களா? அது வேணும்னா அந்த புக்கை டொமிட் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி செட் 18 அதே மாதிரி தான். ஸோ 3 நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 18. ஸோ 19 ப்ரைம் ஆர்டர். ஸோ 20 இந்த 3 பேர் இருப்பாங்க. D10 இருக்கும், F20 ஒன்று இருக்கும். ஃபிர்ஃபனோஜியஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அது இது ரெண்டு செமி டைரக்ட் ப்ராடக்ட். ஆர்டர் 21 ஸோ சைக்ளிக்லேயே ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து சைக்ளிக், இது வந்து நான் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 21. சரிங்களா? ரைட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் வந்து 3மே வேறு வேறு. கொஸ்டின் என்ன கேட்பாங்க? நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 10 அப் டு ஐசோமார்பிசம் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் அதே கொஸ்டின் வேறு எப்படி கேட்கலாம்? நம்பர் ஆஃப் நான் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 10. அப்புறம் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 10 அப் டு ஐசோமார்பிசம். இந்த மாதிரி 3 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. 3க்குமே வேறு வித ஆன்சர் வரும். சரிங்களா? 3மே ஒன்றும் கிடையாது. இது எபிலியனில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆர்டர் 10. இது நான் எபிலியனில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. குரூப்ஸும் போது எபிலியன் நான் எபிலியன் ரெண்டோட சம்மு தான் வரும். சரிங்களா? இது புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப் டு ஐசோமார்பிசம், இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்களா, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப் டு ஐசோமார்பிசம் கொடுக்காம நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எபிலியன் குரூப்பும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு மீனிங் அவங்க லாஜிக்கில் ஐசோமார்பிசம். சரிங்களா? நம்பர் ஆஃப் அப் டு ஐசோமார்பிசம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட்னு கேட்பாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எபிலியன் குரூப் ஆர்டர் 10 கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த அப் டு ஐசோமார்பிசம் கொடுக்க நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சரி இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினை வந்து 6 விதமாக கேட்கலாம். சரிங்களா? 6 விதமாக கேட்கலாம். இது வந்து மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஆர்டர் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்னா கிளைண்ட் 4 வந்து செட் 2 கிராஸ் செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். கிளைண்ட் 4 ரெண்டு செட்ஸில் சேமாக இருக்கணும். S3 D3 ஐசோமார்பிக்காக இருக்கும். ஐசோமார்பிக்னா என்ன அர்த்தம்னா 2 குரூப் ஐசோமார்பிக்னா 2 கேரக்டர் சேம். அப்போ இவனை பற்றி தனியாக படிக்கணும் அவசியமே கிடையாது. அவனை வச்சு அவனை படிச்சுக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஒரு புக்கு இருக்குங்க. இப்போ ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா இருக்குது. 2 ஒரே புக்கு. அப்படின்னா ஏன் 2 புக்கையும் படிக்கணும்? ஒரு புக்கை படித்தா போதுங்கண்ணே. சொல்கிறது புரியுதுங்களா? 2 புக்கு இருக்குது. 2 ஒரே புக்குனா ஏன் படிக்கணும்? ஒரு புக்கை படித்தா இப்போ 2 புக்கையும் படிக்கணுமா? ஓகே. அதேமாதிரி இன்னொன்று வச்சுக்கோமே. இது ஒரு புக்கு, இது ஒரு புக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கலர் வேறு வேறு, உள்ள பேஜ் நம்பர் வேறு வேறு. சாரி இல்லை, ரெண்டோட பேஜ் நம்பர் சேமாக இருக்குது. 2லேயும் ஒரே மாதிரி விஷயத்தையே எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கும்போது 2 புக்கு வேறு வேறு, ஒரு புக்கை படித்தா போதும் தானே. ஸோ அந்த லாஜிக்கில் நீங்கள் வரணும். சரிங்களா? ரைட். இப்போது என்னென்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்டர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஈவன் ஆர்டர். ஈவன் ஆர்டரில் நான் எபிலியனாக இருக்கணும். ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற யாருன்னா 21. இவன் இந்த குரூப் தான்.
நீங்கள் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக S3 இருக்குங்களா, S3 வந்து என்ன இருக்கும், இது ஈவன் ஆர்டரில் இருக்கும். இது ஈவன் ஆர்டர், இது ஈவன் ஆர்டர், இது ஈவன் ஆர்டர், ஈவன் ஆர்டர், ஈவன் ஆர்டர், ஈவன் ஆர்டர், ஈவன் ஆர்டர். இவன் மட்டும்தான் இது ஸ்மாலஸ்ட்டு ஈவன் ஆர்டர் நான் ஈபிலியன் குரூப்ஸ். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட்டு நான் ஈபிலியனாக இருக்கும் ஈவன் ஆர்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த 2 தியரம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQ இருக்குது.